Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Yesterday US ஆயில் வந்து மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 5.37% பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னங்கிறது தெரியும். இன்னுமே வந்து சிஸ்ஃபயர் டீல் எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வார ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சில இடத்துல ஸ்ட்ரைக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5%, அதாவது யூஎஸ் ஆயில் நேற்று வந்து ஒரு 5% பக்கம் மேலே வந்திருக்கு. க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5%, அதுவும் மேலே வந்து லாஸ்ட் டைமில் மட்டும் கொஞ்சம் ஃபால் ஆன மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா, இந்த டிமாண்டுங்கிறது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது ரைஸ்டார்ட் எனர்ஜி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் யூஎஸோட வார் வந்து கண்டினியூவாக இப்படியே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு $150 வரைக்கும் ஆயில் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுதி அரேபியா ஒரு தடவை வந்து வார்ன் பண்ணுது. சவுதி அரேபியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா $180 $170 வரைக்கும் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மந்த்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வார் வந்து கடுமையாக இருந்தது அப்படின்னா ஓகேங்களா, எப்படி போகும் தெரியல, பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கே வந்து $150 வருமானு கேட்டிங்கன்னா வராது, அதுக்குன்னு டைம் இருக்கு. ஸோ அவங்களே ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நேற்று நாம வந்து எஸ்டர்டே ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹை டு இந்த ஹை போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. நம்ம டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து ஒரு செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு எண்டு டு எண்டுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு. ஸோ இந்த எண்டு வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஒரே நாளில் வந்துருமாங்கிறது டவுட். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்பரவரி சப்போர்ட் மட்டும் பார்த்துடலாம். கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் 8,405 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8,756 இருக்கு. மேபி ஒரு $0.65 தான் இப்போ வந்து டவுன்ல இருக்கு. ஒரு $1 டவுன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு ஒரு சின்ன கேப் டவுன் வந்து விழுகும். ஸோ அப்படி விழுகிறப்ப 8,504 தான் நமக்கான டெம்பரவரி சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ இல்லைனா ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ ஸோ நமக்கு இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து அழகா வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ இங்கிருந்து அகைன் வந்து 7,890 வரைக்கும் கீழே விழுவதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று இந்த சப்போர்ட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த சார்ட் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் க்ரூட் ஆயில் விழுந்த மாதிரியே கிட்டத்தட்ட 322 இருந்து நமக்கு வந்து 302 வரைக்குமே வந்திருக்கு. எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலாம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 313.3 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து கீழே விழுவதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 330 ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே பேட்டர்னை வச்சு நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் டாப்பை வந்து டிரா பண்ணிடுவாங்க, அவசரப்பட்டு இங்கே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு எம் பேட்டர்ன் வந்து டபுள் டாப்னாலும் எம் பேட்டர்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு எம் பேட்டர்ன் டிரா பண்ணுறோம் அப்படின்னா நெக்லைனை டிரா பண்ணி அதே பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி எடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்தால் இது சப்போஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாத லாசஸ் தான் கிடைக்கும். இப்போ பேட்டர்னுங்கிறது நமக்கு வந்து 90% வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். பட் அதுக்கான கண்டிஷன்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நேச்சுரல் கேஸோட லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 289.2. ஓகே, கோல்டு. இப்போ கோல்டு என்னங்க இருக்கு அப்படின்னா கோல்டு இடத்துல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 4,453. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கிற கோல்டு வந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனால அப்படின்னா நமக்கு வந்து பிஎம்ஐ ரிசல்ட் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா கோல்டு பையிங் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு புல்லிஷ் சைடும் கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு $4,453 வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 4,494 வந்திருக்கு. ஸோ இதுலயே நம்ம வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணா, அதாவது 4,000
497 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பை சைடு வந்து போகிறனால நான் இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கோல்டோட பை சைடு பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 1,55,038. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். 1,53,461. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சப்போர்ட் வந்து எக்ஸ்டே ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்த்தது தான். 2,63,231ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுன்னு. 2,69,942ங்கிறது பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக சில்வர் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,369.70. ஸோ இது ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் அவுட் ஆகலாம், பிரேக் அவுட் ஆகவும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே ஒரு 13 மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாமே தவிர ஸோ அது வரைக்கும் இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டி இந்த வார் பிரச்சனையினால நமக்கு வந்து 160 பாயிண்ட் பக்கம் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. கிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 160 பாயிண்ட் 160 பாயிண்ட் பக்கம் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. எப்படி நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிக்கி எடுத்துக்கிட்டா கூட இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 629 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ டவ் ஜோன்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 216 பாயிண்ட்ஸு. ஸோ நாஸ்டாக் ஒரு 114 பாயிண்ட்ஸ். ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டும் ஒரு சிலது நமக்கு வந்து நெகட்டிவ்லையும் ஒரு சிலது பாசிட்டிவ்லையும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங், ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கும். ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனிங் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் நான் சப்போர்ட் வந்து அதாவது கேப் டவுன் விழுந்தா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் இடத்துல டச் பண்ணிட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்டர்டே ஈவினிங் வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்டு விப்ரோ வந்து 6.17%, 2.12% ஓரளவு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி அண்டு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிலையன்ஸும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பட் ஐடி செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணுறதை விட கொஞ்சம் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அது ஐடி செக்டார் பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.